அரபு குலங்களைப் பற்றி நன்கு அறிந்த, நிர்வாகத் துறையில் தேர்ச்சி பெற்ற தளபதி பத்ரு ஸஹாபி. அவர் யாரென்று உங்களுக்குத் தெரியுமா? அவருடைய பெயர்தான் குதாமா இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு. 580ஆம் ஆண்டு மக்கா நகரில் பனூ மக்சூம் கிளையில் இவர்கள் பிறந்தார்கள். இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலங்களிலேயே ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களுக்கும் ஹிந்த் பின் அல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. இஸ்லாத்துக்காக அபிசீனியா, மதீனா ஆகிய 2 இடங்களுக்கும் ஹிஜ்ரத் செய்த நபர்களுள் இவரும் ஒருவர். இவர்கள் இஸ்லாத்துக்காக அனைத்து போர்களிலும் பங்காற்றினார்கள். ஒருமுறை நபி அவர்கள் இவர்களையும் இவர்களுடைய சகோதரர்களையும் பாராட்டினார்கள். உறுதி மற்றும் நம்பிக்கைக்கு பாத்திரமான மக்கள் என்றார்கள். நபி அவர்களுடைய காலத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நிர்வாக ஆலோசகராக பணியாற்றினார்கள். ரிலா போர்களின் போது இராணுவத்துக்கான படைத்திட்டங்களை வகுத்தார்கள். நிர்வாக வழிகாட்டுதல், குடியேற்றங்கள் சம்பந்தமான நடவடிக்கைகள், குலத் தகராறுகளை தீர்த்தல், வள ஒதுக்கீடுகளை கவனித்தல் போன்ற பணிகளை திறம்பட நிறைவேற்றினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரை பஹ்ரைனின் ஆளுநராக நியமித்தார்கள். நீதியாக ஆட்சி நடத்தினார்கள், சட்டத்தை உறுதிப்படுத்தினார்கள், நிர்வாக ஒழுங்கை பேணினார்கள். இவர்கள் மீது மது அருந்துதல் பழி சுமத்தப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இதன்பின் தனது பதவியிலிருந்து விலகினார்கள். அரசியலில் இருந்து தன்னை தனிமைப்படுத்தி பக்தியில் கவனம் செலுத்தினார்கள். இவர் செய்த ஒரு தவறால் இஸ்லாத்துக்காக இவர்கள் செய்த பல தியாகங்களை சஹாபாக்கள் மறந்துவிடவில்லை. குற்றம் சுமத்தப்பட்டது, நிரூபிக்கப்பட்டதால் தண்டனை வழங்கப்பட்டது. தலைப்பு அத்துடன் முடிந்தது. இது சஹாபாக்களின் நன்னடத்தைகளுள் ஒன்றாகும். ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு மதீனாவில் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். ஜன்னத்துல் பக்கீயில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இதுதான் குதாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.